ஐயா பசங்க 4 நாளா பட்டினி ஐயா. பணம் வேண்டாம் ஐயா, சோறு இருந்தா போதும் ஐயா. வாங்கம்மா, என் கூட வாங்க. வாங்கம்மா, பாப்பா வா. கொஞ்சம் இருங்கம்மா. தம்பி தம்மா சாப்பிடு, சாப்பிடுமா. அக்கா, இந்த பரதேசி கூட்டத்தை எங்க இருந்து கூட்டிக்கிட்டு வந்தீங்க? ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க, பணம் கொடுத்தேன். பணம் வேண்டாம், சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த ஆண்டி கூட்டத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய மனுஷால் மத்தியில என்ன அவமானப்படுத்தணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? லீலா, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடாதேன்னு சொல்ற பெரிய மனுஷா யாராவது இந்த கூட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே பெரிய மனுஷால் இல்ல. கோச்சுக்காத லீலா, பகட்டுக்காக உணவை தொட்டு பார்த்துட்டு குப்பையில போடுறதை விட அதை உண்மையிலேயே பசிக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது நமக்கு பெருமை தானே. உங்க விளக்கு எனக்கு தேவையில்லை. இவங்களை போக சொல்றீங்களா இல்லையா? லீலா, பசியால துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை சாப்பிடறத கீழே தட்டி விட்டுட்டிய, இப்போ மனசு நிம்மதி ஆயிடுச்சா? எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம். லீலா, எனக்கும் பேச தெரியும். நீ பெண், உங்ககிட்ட பேசி என்னோட கண்ணியத்தை குறைச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. பெண்களை பத்தி பிரமாதமா பெருமை அடிச்சுக்கிறிய, முதல்ல நீ பேயா மாறாம இரு. Damn it. என்னடா இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்க? பாருங்க மாமா, விருந்துல என்ன அவமானப்படுத்தினதும் இல்லாம பேய நான் என்ன திட்டுது. ஏண்டா அயோக்கிய ராஸ்கோல், ஏன் இப்படி கழிச்சு பண்றீங்க குழந்தைய? ஆமாண்டி, குழந்தை அது. இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு போ. தம்பி, உன்னை கண்டாதான் இந்த கூட்டத்துக்கே பிடிக்கலையே. நீ ஏன் இங்க வந்த? வாடா கண்ணு. Damn it. டைனமேட்டா அடியா, அவன் டைனமேட் வச்சிருக்கான் ஆண்டி. சோதனை தூக்கி போட்ட போறான், வாயில போய் ஒடிச்சிரும். நின்று காட்டிங்க போக பிச்சைக்கார கழுதிக்கலாம். ஒட்டிக்கிறதுல வந்துரு. முழுங்குங்க முழுங்குங்க. நீங்க திங்கிறத பார்த்தா கப்பும் உள்ள போயிடு போல இருக்கு. ஐயோ, வடிவேலு காசா இந்த நிலைமையில ஆகுது. டேய், இத ஒட்ட முடியுமா பாரு. குட் ஈவினிங். அப்பா உடம்பு எப்படி இருக்குதுமா? என்னடா மருந்து வாங்க வர சொன்னேன், உன்னை ஆளையே காணும். என்ன மோட்டி எங்கிரோ ஆபத்துன்னு சொல்லிட்டு நானே வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க. பண்ணறமா? என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு. என்ன அது? நம்ம ரவி பையன், ஆமா, அவன் ஒரு டைப்பான ஆசாமி. அவன் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா டாக்டர், எனக்கு கூட. கரெக்ட். அவன் போக்கு எந்த பெண்களுக்குமே பிடிக்காது. அவனை கண்டிப்பா வர வேண்டாம்னு சொல்லிடு. கஷ்ட காலத்துல பணம் கொடுத்து உதவி செய்தா, அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டா. அதை நான் கொடுத்துடுறேன். அவன் இங்க வராம நான் கட் பண்றேன். இல்ல டாக்டர், அவனுக்கு இன்னும் பணம் கொடுக்கணும். உங்ககிட்ட வேற வாங்கி. ஐயோ, எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நல்லா இருக்கு. ஓ நாய்க்கு பயந்து ஆடு நரி உதவியை தேடி. டார்லிங், வாட் ஓ நாய், வாட் நாய் டார்லிங். டார்லிங், மனம் மனம் டார்லிங். ஐயோ, நான் இந்த பக்கத்தில் வர மாட்டேன். யாரும் அக்கறை வருத்தப்படாது. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அது இருக்கட்டும். அப்பா இல்ல? வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? கூட. மனோரமா, அப்பா. அடே முத்து, அப்பா வணக்கம். எப்ப வந்த? இப்பதானுங்க வந்தேன். அப்பா, அந்த டாக்டர் வந்து என்னம்மா சொன்னாரு? என்ன வித்தியாசமா பேசிட்டாரப்பா. வித்தியாசமா பேசினானா?
அதை ஒண்ணும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அயோக்கிய பசங்க பொம்பளைங்க கிட்ட வேற எப்படி பேசுவாங்க? அதத்தான் அவனும் பேசினான். அதோட கொஞ்சம் உதவியும் வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். ஓஹோ, அதனாலதான் அந்த ஓட்டக்காரல அவ்வளவு வேகமா போறானா? வரட்டும். அப்பா, அந்த சமயத்துல முத்து மட்டும் வரலன்னா? முத்து, நீ ஒவ்வொரு தடவை வர்றபோது எங்களுக்கு நல்ல காரியமே செய்யற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒண்ணு இருக்குதுங்க. என்ன அது? சொன்னா வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போற? சும்மா சொல்லு. அன்னைக்கு ரிக்ஷாவில் வரும்போது நீங்க யாருகிட்டயோ கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. என்கிட்ட 50 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு செலவு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு வசதி படுறப்ப கொடுங்க. வேண்டாம் முத்து, இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட? நீ அன்பா சொன்னதே கோடி ரூபாய் பெறும். வேண்டாம். வேண்டாம் முத்து, உங்ககிட்ட பணம் வாங்கி நான் செலவு பண்ணணுமா? பாத்தீங்களா, உங்க 2 பேருக்கு என் மேல உண்மையிலேயே அனுதாபம் இருந்தா இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். அதெல்லாம் மறு பேச்ச பேசக்கூடாது. நான் வர்றேன். முத்து, முத்து. பாத்தியாமா, படுதோல்வி. சத்தியவான் சாவித்திரி லெவல்ல யமன் குறுக்கே வந்த மாதிரி இந்த கருணாகரன் வந்துட்டான். ஷைலக்கனுடைய பத்த உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். குட் ஈவினிங் டாக்டர். இது என்ன முகத்தாடி? ஒண்ணுமில்ல. ஆமா, ரவி ரவி, பெரிய ஆபத்து. ஆபத்தா? உங்க அண்ணன் கருணாகரன் உங்க ஃபாதர் இருக்க சொத்தலாத்தையும் பறிமுதல் செய்யறதுக்காக புதுசா நியூவா பிளான் பண்ணிட்டு இருக்கான், தெரியுமா? பிளானா? என்ன சார்? என்ன டாக்டர்? ரவி, ஃபாதர் கிட்ட சொல்லாம கருணாகரனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வழி பண்ணும். அப்பதான் உனக்கு நன்மைங்கிற. நன்மையா? எனக்கா? ரவி, ஃபாதர் கிட்ட கருணாகரனை பற்றி விரோதமா சொன்னான். உங்க அம்மா கருணாகரன் சைட்ல இருக்கும்போது உன் பிளான் எல்லாம் போச்சுங்க. ஐயோ, நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பேசுறீ. நீ உலகத்தை பற்றி ஒண்ணுமே புரியலையே. இந்த பார் சரி, ஷைலக் சொல்றான், டைரியில் நோட் பண்ணிக்க. பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய உன் பங்கும் க்ளோஸ் ஆயிடுது. புரியுதா? மனோரமா நிச்சயமா கிடைக்க மாட்டான் உனக்கு. பாரதி, உனக்கு மனோரமா வேணும், அவ்வளவுதான். 2 வேலையும் செஞ்சா பிரெயின் ஓடாது. முதல்ல கருணாகர வேலையை முடி. நெக்ஸ்ட் மனோரமா மேரேஜ். உண்மைதான் டாக்டர். கருணாகரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஒரு யோசனை சொல்லுங்க. தேங்க்ஸ் டாக்டர். நோ மச். அப்படியே ஆகட்டும். சரியோ. பட்டிக்காடு, கண்ணை மூடிக்கிட்டு ரோட்ல வரையே, அடிபட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நாள்ல போய் நிக்கணும். ஏமா, கண்ணு மண்ணு தெரியாம நீங்க காரை ஓட்டி வந்துட்டு இந்த பொண்ணு மேல குத்தம் சொல்றீங்களே? இல்லங்க, ஆரம் சத்தம் கேட்டு நான் தான் பயந்து குறுக்க வந்தேன். மனோரமா, லீலா, என்னடி இது எதிர்பாராத சந்திப்பு? தெரிஞ்சவங்க போல இருக்கு. என்ன லீலா, சௌக்கியமா? சௌக்கியம்தான். பள்ளிக்கூட சந்திப்புக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. இப்போதான் பாத்துட்டியே. ஆமா, நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியா? ஆமா, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது குழந்தை குட்டி? படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட இருப்பேன்னு நினைச்சு கேட்டேன். அது சரி, நீ எங்க போற? வீட்டுக்கு தான் போறேன். வா, நான் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டேன். வேண்டாம்மா, நான் நடந்தே போறேன். வாடி அம்மா, சும்மா பேசிக்கிட்டு போலாம். இகு பண்ணிக்கிறீங்க. உட்காரு.
மாடி மேல போய் கம்பல் இருக்கு வா வா இந்த பக்கம் போய் பாப்போம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா ஏது இந்த பணம் சண்டாள பயல ஏண்டா திருட்டு அயோக்கிய ராஸ்கோல் அப்பா 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 எத்தனை நாள் அப்படி எடுத்துட்டு போறேன் திருடனா நானா அப்பா யாரடா கேக்குற ஏய் புள்ள தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருந்தியே உன் புள்ள செய்த வேலையை பாத்தியா பாத்தியா என்னடா இது என்னமோ போட்ட முடிக்கிறது நிக்கிற மாதிரி நிக்கிற தம்பி நீ இப்படி கெட்டு போவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. அம்மா நீ கூடவா என்ன திருடன்னு நினைக்கிற? பேஷ் சொந்த வீட்டுல திருடான். இன்னும் கொஞ்ச நாள் போனா புலசிய கூட தயங்க மாட்டான்ப்பா. டேய் ரவி, என்னடா அங்கிட்ட போய் உரைக்கிறேன். நான் கையும் களவுமா கண்டுபிடிச்சு கதையை அளக்கிறேன். ஐயா போய் அருவா எடுத்துப்பா. ஒரே வெட்டா விட்டு போட்டு கழுதை. அப்பா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஏல பொறுமையை பத்தி என்கிட்ட பேசுறேன். நீ எனக்கு முன்ன பிறந்தா உனக்கு நான் முன்ன பிறந்தேன். அப்பா நீங்க என்ன திருடன்னு சொன்னதை விட இந்த அடி எனக்கு ஒண்ணு வலிக்கலப்பா. உங்களுடைய பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் நான் ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறுப்பா, ரொம்ப தவறு. அப்பா உங்க கையை எதிர்பார்க்காம நானே உழைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா. ஆனா உண்மையை உணர்ந்து நீங்களே உங்க மேல வருத்தப்படும்படியான காலம் வரத்தான் போகுது. நான் வர்றேன்ப்பா. தம்பி ஓடி அந்த பக்கம் திருட்டு பயல பேத்து விட்டு தம் கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. சாமான தூக்கி எறியும் போது அது எங்க விழுவுதுங்கிற இடத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியணும். ஏன் வர்றவங்களும் கொஞ்சம் பார்த்து வரணும். இது சரியான பதில்ப்பா, சரியான பதில் தான். நீங்க எல்லாம் மனுஷால் தானே, பாக்குறதுக்கு எப்படி தோணுது? உன்னை பார்த்தா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தோணுது, அவ்வளவுதான். டாப்பா வேலையை பார்த்து சும்மா போக மாட்டேன். யாருப்பா நீ? என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள இந்த வேலை வேற குறுக்க வந்துருச்சே. ஆமா இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தம்பி இவருக்கு நாங்க 25 ரூபா பாக்கி தரணும். என் புருஷனால ரிக்ஷா இழுக்கவே முடியல. நோயாளி. இந்த 2 குழந்தைகளை வச்சு குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னோம். அடப்பாவமே, அதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? ஏப்பா பெரிய மனுஷா, இவங்க உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? வட்டியும் முதல்ல சேர்த்து 30 ரூபா. ஓஹோ, நீ வட்டி ஆசாமியா? சரிதா, மூட்டை பூச்சி. நாக்க உள்ள வச்சு பேசு. நீ என்ன ஏழைங்களுக்கு வக்காலத்து வாங்க கண்காணியோ? ஏயா ஷவுட் பண்ற? இந்தா அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா இதை எடுத்துக்க. இதுல 1/2 ஷவரம் இருக்கு. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அசல் சொக்க தங்கம் தான். ஏன்பா இது உம்மோதரம் தானா? கை விளையாண்டுடும். போயா ஏ பைல்வான், கிளம்பு. போப்பாண்ணா குறைக்காதரா. நேரா வட்டி கடையில தான் போய் திரும்பி பார்க்கணும். ஆமா, ஒரு பையன் இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. அக்கிரமக்கார பசங்க. இந்த மாதிரி பசங்க தான்மா உலகத்துல வாழ முடியும். வர்றம்மா. தம்பி உங்க உதவியை நாங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். உதவி, கருணை, தியாகம் இந்த வார்த்தைக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே புரியாதும்மா. இதெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷால் சகஜம் தானே. தம்பி நீங்க யார், எந்த ஊரு? ஓ, அத சொல்லலையா? நான் ஒரு அநாத ராஜா. நான் போய் தங்குற இடமெல்லாம் என்னுடைய பேலஸ். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிரபல ரிக்ஷாவாலா. என் பெயர் ஸ்ரீமான் முத்து, அவ்வளவுதான். முத்து, நானும் ஒரு நோயாளி. இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு சக்தி இல்லை. இது ஒரு ரிக்ஷா இருக்கலாம்ப்பா. ஏழைங்க கிட்ட இருந்து தான் இவ்வளவு அருமையா வார்த்தையை கேட்க முடியும். அப்ப நான் ரிக்ஷா எடுத்துட்டு போட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வரேம்மா.
ரோசி, எவனும் செத்துறாங்க. அவன் சுதந்திரமா பத்திரமா தூங்கிட்டு இருக்காங்க. இதென்ன சத்தமா? சந்தேகமா? என்னது? தூங்கட்டுமே நல்லா. ரோசி, பெரிய நியூசன்ஸா போச்சுங்கிறேன். இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள ஏன் நேரத்தை காலண்டதுங்கிறேன். போகட்டுமே. போகட்டுமா? என்ன சொல்ற நீ? சும்மாதான் நான் டாக்டர். போதுமே உங்க டாக்டரும் பத்தமும் பதவி. ரோசி, பணத்தை கத்தையா வாங்கும்போது இந்த சலிப்பு வரலையே. சும்மா இருடா, கத்தாதா. டாக்டர், டேவிட், நாயகி டாக்டர். ஆமா, உங்க மகன் இந்த வாழ்க்கையிலே குறைக்க மாட்டான். எவ்வளவு சீக்கிரமா கூட்டு போட முடியும் கூட்டுக்கோ. நல்லதுங்க. வாடா கண்ணு பா. ரோசி, I'm really upset, my goodness. டாக்டர், நீங்க மருந்தே கொடுக்க வேண்டாம். உங்க மூளை ஒண்ணே போதும். மனோரமா, பல தடவை நான் வந்து உன்னை பார்த்திருக்கேன். என்னோட பரிதாபமான நிலைமை உனக்கே தெரியும். இருந்தாலும் உன்னுடைய எளிய வாழ்க்கை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோரமா. நீ நல்லா சந்தோஷமா இருக்கணுமே நினைச்சுதான் இதோ பணம் கூட கொண்டு வந்தேன். தயவு செய்து மறக்காம இதை வாங்கிக்க மனோரமா. இருங்க வர. நீ கலங்காரன் கொடுத்த பணமும் உன் நகையும்